கடும் வறட்சியால் கால்நடைகளுக்கான தீவன உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டது. கிடைக்கும் தீவனமும் அதிக விலைக்கு விற்கப்படுவது உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் அதிக அளவு பால் உற்பத்தியாகும் சேலம் மாவட்டத்தில் தற்போது பால் உற்பத்தி முற்றிலுமாக குறைந்துள்ளது. இது பற்றி முதல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் பருவமழை பொய்த்துவிட்ட நிலையில் பால் உற்பத்தி அதிகம் நடக்கும் மாவட்டங்களான ஈரோடு, கோவை, திருப்பூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளன. இதனால் கால்நடைகளுக்கான தீவனங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. வைக்கோல் 10 கிலோ எடை கொண்ட கட்டு 70 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாகவும், சோளத்தட்டு 20 கிலோ எடை கொண்ட கட்டு 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. கலப்பு தீவன விலையும் 25% உயர்ந்துள்ளதால் பால் உற்பத்திக்கான செலவு அதிகரித்து விவசாயிகள் பொருளாதார இழப்பை சந்தித்து கடனில் சிக்கி தவித்து வருகின்றனர். பால் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. மாட்டுக்கு தேவையான தீவனங்கள், கால்நடை, உலர் தீவனம், அடர் தீவனம் கிடைக்காதனால் பால் உற்பத்தி வேண்டிய மட்டும் குறைந்திருக்கின்றது. உற்பத்தியாளர்கள் படுகின்ற கஷ்டங்கள் சொல்லி மாளாது. தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. இந்த நிலையிலே உற்பத்தி பார்த்தோம் என்றால் மார்ச் மாதத்திலே வந்த உற்பத்திக்கும் இந்த மாதம் வந்த உற்பத்திக்கும் 20% குறைந்திருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்க, கால்நடைகளின் விலையும் கடுமையாக சரிந்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் வறட்சியால் மாடுகள் வளர்ப்பதற்கும் பால் உற்பத்திக்கும் வாங்கப்படுவது குறைந்து கேரளாவுக்கு அடிமாடுகளாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. ஒரு பில்லு கட்டு 300 ரூபா ஆகுதுங்க. அது வாங்கி தவிடு, தீவன வேலை எல்லாம் ஏறி போச்சுங்க. தண்ணி வேற பற்றாக்குறைங்க. வயலில் தட்டு சோளம் விதைச்சி எடுக்கிற அளவுக்கு இல்லை. தீவனம்லாம் விலைக்கு வாங்கி போடும்போது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைங்க. அசல் பண்ணுறதே சிரமமாக இருக்குது. இதை விற்று விட்டால் மறுபடியும் வாங்க முடியாது. சரி, பொழப்பு விட்டா என்ன பண்ணுறோன்னா அதுக்கோசரம் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியால் புற்களே இல்லாமல் போன நிலையில் விலைக்கு வாங்கப்பட்ட தீவனங்கள் மட்டுமே பசுவிற்கு கொடுக்கப்படுவதால் தான் பால் உற்பத்தி குறைந்துள்ளது. விலை கொடுத்தாலும் கூட பச்சை தீவனம் கிடைப்பதில்லை. தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்ட உலர் தீவனங்கள் என பசுவிற்கு ஆகும் செலவை விட பால் உற்பத்தியின் விலை குறைவாக உள்ளது. ஆனாலும் வேறு வழியில்லாமல் தங்களுக்கே உணவில்லாவிட்டாலும் கூட பசுவை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நஷ்டமானாலும் இந்த தொழிலை செய்வதாக சில விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பில்லு கிடைக்க மாட்டேங்குது. பில்லு கிடைக்காதனால பால் எல்லாம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. இப்போ 15 லிட்டர் 10 லிட்டர் கறந்தது 5 லிட்டர் 4 லிட்டர் இப்படி தான் கறக்குது. புண்ணாக்கு, தவிடு, தோரமாவு இதெல்லாம் விலை ஏறி போச்சு. தட்டு கிடைக்கணும். மழை பெஞ்சு தட்டு கிடைச்சாதான், தட்டு பில்லு எங்கேயாவது இருந்தால் தான் மேய்ஞ்சின்னா கொஞ்சம் பால் நல்லா சேர்த்து வரும். பாலுக்கு கூடுதல் விலை கொடுத்து வாங்கினால் மட்டுமே எதிர்காலத்தில் பால் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கும் என்கிறார்கள் விவசாயிகள். பால் உற்பத்தி குறைவினால் நட்டத்தை தாங்க முடியாத விவசாயிகள் தங்களது பசுக்களை அடிமாட்டிற்கு விற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் பாலிற்கு மிகுந்த தட்டுப்பாடு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒளிப்பதிவாளர் முனிராஜுடன் சேலத்திலிருந்து கோகுல், நியூஸ் 18 தமிழ்நாடு.